இந்த கார்ட்டல்ஸை தொடர்றதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டே பயப்படுவாங்க. மெக்சிகோவை சேர்ந்த சினலோவா கார்ட்டல்ன்ற இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன் தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த ரொம்பவே பயங்கரமான அண்ட் டேஞ்சரஸான ஆர்கனைசேஷன். இந்த ஒரு கார்ட்டல்ஸ் கிட்ட மட்டும் ஒரு சில நாட்டே வாங்குற அளவுக்கான பணம் இருக்கு. ஒரு தனி கவர்மெண்ட்டே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஆர்மி, கன்ஸ், நேவி, ஈவன் உளவுத்துறையெல்லாம் கூட கவர்மெண்ட்குள்ள வச்சிருக்காங்க. இந்த சினலோவா கார்ட்டலை உருவாக்குனது எல் சாப்போன்ற இந்த ஆளு தான். இப்போ இவர் உலகத்தோட நம்பர் 1 பிரிசனான ஏடிஎக்ஸ் ஃப்ளோரன்ஸ்ல ஆயுள் தண்டனை கைதியா இருக்காரு. ஏன்னா இவர் பலாயிரக்கணக்கான பேரை கொண்டிருக்காரு. இவங்க எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் ரத்த பலி கொடுக்கறது வழக்கம். ஆடு மாடோட ரத்தம்லாம் கிடையாது, ஒரு இன்னசென்ட் மனுஷனோட ரத்தம். சம்டைம்ஸ் அந்த ரத்தத்தை குடிக்கலாம் செய்வாங்களாம். இவங்க ஒன்ஸ் உங்களை மட்டை பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரே போடலாம் போட்டுற மாட்டாங்க. உயிரோட இருக்கப்போ ஒரு மனுஷன் எதையெல்லாம் அனுபவிக்க முடியாதோ அத்தனையும் காமிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒன்று சொல்றேன். இவங்க கொலம்பியன் நெக்டேன்ற ஒரு டெக்னிக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க உயிரோட இருக்கப்பே உங்க நாக்கை உருவுறது, ஆனா அது வாய் வழியா கிடையாது, உங்க தொண்டையில ஒரு கட் போட்டு அது வழியா உருவுறது. இந்த கார்ட்டல் கேங் மெக்சிகோல மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் 50 கண்ட்ரீஸ்க்கு மேல பரவி இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா இவங்க இந்தியால கால் எடுத்து வைக்கல. ஆனா இந்தியாவை கருப்பு பணத்தை கைமாத்தி விடுற இடைத்தரகரா வச்சிருக்காங்க. அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். இவங்க ட்ரக்ஸ் கடத்துறதுல ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் ஒரு உயிரோட இருக்க மாடோட வயிற்றுல ட்ரக்ஸை ஏற்றி அதை நாடு விட்டு நாடு கடத்துவாங்க. இவங்க தலைவரான எல் சாப்போ கோர்ட் ட்ரையல்ஸ்ல தப்பிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டிக்கு மட்டும் 1.2 crore செலவு பண்ணாங்க யூஎஸ் கவர்மெண்ட்.